ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து ஒரு அசோசிக்கு மல்டிபிள் ஹவுசஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அசோசி வந்து ஹவுஸ் 1 வச்சுருக்காரு, அது செல்ஃப் ஆக்குபைடு, அங்கே நேட்டிவ் பிளேஸில் அப்பா அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹவுஸ் 2ல் வந்து அவரே இருக்கார், அவர் ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி, அவங்க பேபிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ முனிசிபல் வேல்யூவேஷன் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்துட்டுருக்க அந்த வீட்டுக்கு 1 lakh, அவர் வாழ்ந்துட்டுருக்க அந்த வீட்டுக்கு 6 lakhs. ஸோ ஃபேர் ரெண்ட்டு 1,10,000. அவர் சென்னையில் இருக்கார், 7.2 lakhs. முனிசிபல் டேக்ஸ் வந்து 10,000 ஊரில் இருக்க அந்த வீட்டுக்கு, 20,000 rupees சென்னையில் இருக்க வீட்டுக்கு பே பண்ணுறாரு. ஸோ நமக்கு கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, எந்த வீட்டை வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஆனுவல் வேல்யூ நில்லாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து ஆக்சுவலாக 2 houses வந்து ஆனுவல் வேல்யூ நில்லாக வச்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி இருந்த லா பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் வேல்யூ தான் நம்ம நில்லாக வச்சுக்க முடியும். ஸோ ஆனுவல் வேல்யூ இஸ் நில் ஆஸ் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. 5 years ago வந்து பார்த்திங்கன்னா 2 houses வந்து இருந்துச்சு. அப்படி சொன்னால் இஃப் அசசி ஓன்ஸ் டு, ஒன் இஸ் செல்ஃப் ஆக்குபைட், செகண்ட் அவுட் இஸ் டீம் டு பி லெட் அவுட். அதில் நீங்கள் தான் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா தான் இருக்காங்கன்னா கூட ஒரு வீடை நீங்கள் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக காமிச்சிக்கிட்டு இன்னொரு வீட்டை நீங்கள் லெட் அவுட்டாக தான் காமிக்கணும், ரெண்ட்டுக்கு விட்ட மாதிரி தான் காமிக்க முடியும். அப்போ ரெண்ட்டுக்கு விட்டால், லெட் அவுட் விட்டால் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வரும், அதுக்கப்புறம் மைனஸ் முனிசிபல் டேக்ஸ், வேக்கன்சி லாஸ்லாம் கழிச்சதுக்கப்புறம் நெட் ஆனுவல், அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% போக, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் போக வரது ஐஎஃப்ஹெச்பியாக கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்லாப் ரேட் போட்டுருவாங்க. ஸோ பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, டுடேஸ் லா பிரகாரம் ஆனுவல் வேல்யூ வந்து 2 houses கேன் பி 0. அப்போது இப்போ உங்ககிட்ட 3 house ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு அசோசியேட்னா, 2 house ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆனுவல் வேல்யூ எது ரொம்ப அதிகமாக இருக்கோ ரெண்ட்டு வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செல்ஃப் ஆக்குபைட், சாரி 3த்துலேயும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னா 2 செல்ஃப் ஆக்குபைடு காமிச்சிக்கிட்டு 1 வந்து நீங்கள் லெட் அவுட்டாக தான் காமிக்க முடியும். சப்போஸ் 6 இருக்குன்னா 2 செல்ஃப் ஆக்குபைட், 4 வந்து லெட் அவுட்டு. இதான் பார்க்க போகிறோம். ரைட்டா, சம் பார்த்துலாமா? ப்ராப்ளம்ஸ் ஆன் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் லெட் அவுட் பண்ணலை, பட் லெட் அவுட் பண்ண மாதிரி கணக்காயிடும் நீங்கள் 2 வீட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ மிஸ்டர் ஆர் ஹேஸ் 3 houses ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன். 3 house, 2 அவருக்குன்னா 2னா பிரச்சனையே இல்லை, லாஸ் தான் வரப்போகுது 2 இருக்குது அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு வரப்போகுது. அதுக்கு ஒரு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 lakhs, இதுக்கு ஒரு 2 lakhs, டோட்டலாக 2த்துக்கும் சேர்ந்து 4 lakhs கூட வரும். பட் நீங்கள் மேக்ஸிமமே 2 lakhs தான். ஓகே, டோட்டல் லாஸஸ் from self-occupied property cannot exceed 2 lakhs. ரைட்டா? ஸோ இப்போ 3 houses வச்சுருக்கீங்க. வாட் would be the tax treatment for the assessment in 2026-27? என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வரும்? இன்கம் ஃப்ரம் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ஹவுஸு என்ன பண்ணலான்னா, ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மிஸ்டர் ஆர் வந்து ஒரு ஹவுஸை வந்து செல்ஃப் ஆக்குபைடாக, மீது 2த்தையும் டீம் டு பி லெட் அவுட். அவன் பைத்தியமாவன். 2 houses வந்து மிஸ்டர் ஆப்ஷன் வந்து ட்ரீட் அஸ் செல்ஃப் ஆக்குபைட், 1 வந்து டீம் டு பி லெட் அவுட். இது கரெக்டு. ஒரு ஹவுஸ் அசஸிங் ஆஃபீஸர் உட் பி செல்ஃப் ஆக்குபைட், அதர் 2 houses லெட் அவுட்டாக பண்ணுவார். அசஸிங் ஆஃபீஸருக்கு முதல்ல வேலையே கிடையாது. சப்போஸ் அவர் பண்ணால் கூட 1 செல்ஃப் ஆக்குபைட், 2 லெட் அவுட்டாக பண்ண அவசியம் இல்லை. நம்முடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபே ஏற்றி விட்டுருவார் அவர். 2 houses ஆர் த ஆப்ஷன் ஆஃப் அசஸிங் ஆஃபீஸர். 2 வந்து செல்ஃப் ஆக்குபைட், 1 லெட் அவுட் கரெக்டு. பட் ஆனால் அசஸிங் ஆஃபீஸர் முடிவு பண்ண மாட்டார். யார் முடிவு பண்ணணும்? அசஸி தான் முடிவு பண்ணணும். முடிஞ்சிச்சா? ஸோ 21 பெரிய சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.